காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் ஒரு ரன்னிங் டிஜிட்டல் கிளாக்கை எப்படி கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஒர்க் புக்கில் 2 ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ணிவிட்டு கிளாக் அண்ட் செட்டிங்ஸ்னு நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த செட்டிங் ஷீட்டில் டைம் டேட்டுக்கு ஃபார்முலா என்ட்ரி பண்ணிக்கோங்க. டைமுக்கு ஈக்குவல் டு நவ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். டேக்கு ஈக்குவல் டு text open bracket time comma double open quotation d double close quotation close bracket. Finally date க்கு equal to text open bracket time comma double open quotation y space d comma m double close quotation close bracket. இந்த செட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாக் ஷீட்டுக்கு வாங்க. நெக்ஸ்ட் இந்த கிளாக் ஷீட்டில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் கிளாக் டிசைன் பண்ணணுமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செட் பார்டர். இன்செட் கிளாக் ஐகான். சேஞ்ச் கலர். நெக்ஸ்ட் ஹெட்டிங்கை செட் பண்ணணும். ஹெட்டிங்கை செட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் த ஹெட்டிங். கரெக்ட் அலைன்மெண்ட். இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். சேஞ்ச் ஃபாண்ட் அண்ட் போல்ட் த டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற கலர் அண்ட் பார்டரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கலரையும் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் கீழே இருக்கிற ரேஞ்சில் கலர் அண்ட் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிடில்லையும் கார்னர்லையும் செல்ஸ் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் டைம் இன்செர்ட் பண்ணணும். டைம் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி செட்டிங் ஷீட்டில் இருந்து டைமை கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டேட்டாவை டைம் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் டேட் ஸ்பேஸ் கால்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரைட் சைடில் AM/PM செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் டைம் கிரேட்டர் தென் டபுள் ஓப்பன் கொட்டேஷன் 12:00 டபுள் க்ளோஸ் கொட்டேஷன் கம்மா டபுள் ஓப்பன் கொட்டேஷன் AM டபுள் க்ளோஸ் கொட்டேஷன் கம்மா double open quotation PM double close quotation close bracket enter. next alignment and format ப்ராப்பரா செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைம் ஃபாண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடிஷ்னலாக டே அண்ட் டேட்டை இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு மேலே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி செட்டிங்ஸில் இருந்து டேவை கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் த கலர் அண்ட் செட் த அலைன்மெண்ட். அப்புறம் டேட்டையும் இன்செர்ட் பண்ணணும். அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். காப்பி த டெக்ஸ்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க டேட்டா ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு என்ட்ரி பண்ணி செட்டிங்ஸில் இருக்க டேட்டா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேஞ்ச் த கலர் அண்ட் செட் த அலைன்மெண்ட். அப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அன்வான்ட் ரோஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த டைமை ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, கோ டு த டெவலப்பர் டேப், விசுவல் பேசிக், இன்செர்ட் மாடியூல். நெக்ஸ்ட்டு இங்கே டைப் பண்ண போகிற கோடை கேர்ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணி சப்ரூட்டீனை செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கோடு என்ட்ரி பண்ணிக்கலாம். ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் ஓப்பன் கொட்டேஷன் டைம் ரேஞ்ச் என்ட்ரி பண்ணிக்கோங்க. H8 டபுள் க்ளோஸ் கொட்டேஷன் க்ளோஸ் ப்ராக்கெட் டாட் வேல்யூ ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் நவ் அப்ளிகேஷன் டாட் ஆன் டைம் space
now plus time value open bracket double open quotation 00 colon 00 colon 01 double close quotation close bracket comma double open quotation. இப்போ மேக்ரோ சப்ஜெக்டில் என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க, டபுள் க்ளோஸ் கொட்டேஷன். நெக்ஸ்ட் ரன் த மேக்ரோ. ஃபைனலாக ரன்னிங் டிஜிட்டல் கிளாக்கை க்ரியேட் பண்ணியாச்சு. அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி மேக்ரோ ஃபைலில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ரோ எனபிள் ஒர்க் புக் டைப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஜிஎன்எல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.